வணக்கம். பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிட செய்திகளாக இப்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் வலுவான ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆதரவு கடிதங்களை கொடுத்த பிரதமர் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்று ஆட்சி அமைக்க மோடிக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் கூடுதல் உற்சாகத்துடன் பணியாற்றப் போவதாக தெரிவித்தார். अब एक स्टेबल गवर्नमेंट मिलने के कारण और परिचित व्यवस्था और नेतृत्व मिलने के कारण दुनिया का भारत के प्रति रुझान, भारत के प्रति उनका आना बहुत तेज गति से होने वाला है और मुझे विश्वास है कि देश के सभी राज्यों को इसका लाभ मिलेगा. நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நாளை மறுநாள் பதவியேற்க உள்ள நிலையில் அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என தெரிகிறது. இதில் கேரள மாநிலத்திலிருந்து வெற்றி பெற்ற பாஜக எம்பி சுரேஷ் கோபிக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கூறப்படுகிறது. சுரேஷ் கோபி கேரளாவிலிருந்து வெற்றி பெற்ற முதல் பாஜக எம்பி ஆவார். டெல்லியிலிருந்து வெற்றி பெற்றவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளுமான பன்சூரி ஸ்வராஜுக்கும் அமைச்சராகும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது கல்வித்துறை அமைச்சராக உள்ள தர்மேந்திர பிரதான் ஒடிஷா முதல்வராக தேர்வு செய்யப்படலாம் என்றும் பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர் அல்லது பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்மிருதி இரானி, ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் தோல்வியடைந்து விட்டதால் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு அமைச்சர் பதவி அளிப்பதில் பெரிய நெருக்கடி எதுவும் இருக்காது எனவும் கூறப்படுகிறது. உள்துறை, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறை ஆகிய மிக முக்கிய அமைச்சகங்கள் பாஜக வசமே இருக்கும் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக அண்டை நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் நேபாள பிரதமர் புஷ்ப கமல் மற்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக இருவரும் விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை டெல்லி வர உள்ளனர். இது தவிர பதவியேற்பு விழாவில் பாஜக தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றிய நிலையில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டன. உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்ட பாஜக எம்பிக்களில் பலர் தோல்வி அடைந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. 49 நபர்களுக்கு தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டதில் அவர்களில் 27 நபர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். ஏற்கனவே 2 முறை எம்பியாக இருந்த 33 நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 20 நபர்கள் தோல்வியடைந்துள்ளனர். இதில் ஸ்மிருதி இரானி, சாத்வி நிரஞ்சன் ஜோதி, மகேந்திரநாத் பாண்டே போன்ற முக்கிய பிரமுகர்களும் அடங்குவர். இதையடுத்து பழையவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கிய பாஜகவின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒடிஷா மாநிலத்தில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் எப்போதும் இருக்கும் முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் தேர்தல் தோல்விக்கு பிறகு அவருடன் செல்வதை தவிர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒடிஷா ஆளுநரை சந்தித்து நவீன் பட்நாயக் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அப்போது VK பாண்டியன் அவருடன் செல்லவில்லை. இதையடுத்து நடந்த பிஜு ஜனதா தள கட்சியின் ஆலோசனைக் கூட்டங்களிலும் பாண்டியன் பங்கேற்கவில்லை. VK பாண்டியனுக்கு நவீன் பட்நாயக் மிகுந்த முக்கியத்துவம் அளித்ததும் பிஜு ஜனதா தளத்தின் தோல்விக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நவீனுடன் செல்வதை பாண்டியன் தவிர்ப்பதாக தெரிகிறது. மேலும் ஒவ்வொரு முக்கிய அரசியல் நிகழ்வின் போதும் வீடியோ வெளியிடும் VK பாண்டியன் தற்போது எந்த பதிவையும் வெளியிடவில்லை. இதற்கிடையே நவீன் பட்நாயக்கின் உத்தரவின் பேரில் VK பாண்டியன் டெல்லி சென்றிருப்பதாக பிஜு ஜனதா தளம் கட்சி தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன என்பது குறித்து தெரியவில்லை. இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்டது வளர்ச்சி அல்ல, வீக்கம் மட்டும்தான் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்.
தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவுதான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒடிஷாவில் யானை கூட்டம் கிராமத்தில் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். மயூர்பாஜ் மாவட்டத்திற்குட்பட்ட கிராமத்தில் 27 காட்டு யானைகள் ஒரே நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்தன. இதனை கண்டு அச்சமடைந்த மக்கள் வீட்டிற்குள் தஞ்சமடைந்தனர். ஒரு சிலர் யானைகளை விரட்ட முற்பட்டனர். அப்போது அவர்களை நோக்கி ஒரு காட்டு யானை ஓடி வந்ததால் அலறி அடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வராத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானைகளை விரட்டுவது, யானைகளை தாக்குவது போன்ற நடவடிக்கையில் கிராம மக்கள் ஈடுபடக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டியை ஒட்டி ஈஃபில் கோபுரத்தில் ஒலிம்பிக் ரிங்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் நடப்பாண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டி தொடங்குவதற்கு 50 நாள்கள் மட்டுமே உள்ள நிலையில் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் கோபுரத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒலிம்பிக் வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 29 மீட்டர் நீளம், 23 மீட்டர் அகலம் கொண்ட ஒலிம்பிக் வளையங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட இரும்பினால் செய்யப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் ஒளிரும் ஒலிம்பிக் வளையங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி அடுத்த மாதம் 26 முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நியூயார்க்கில் உள்ள கிரிக்கெட் மைதானம் மோசமாக இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வருகிறது. இதில் நியூயார்க்கில் அமைக்கப்பட்டுள்ள மைதானம் மிகவும் மோசமாக உள்ளதாக அதில் விளையாடிய அணிகளும் நிபுணர்களும் புகார் தெரிவித்தனர். பந்துகள் ஆபத்தான முறையில் எழும்புவது, மைதானத்தின் வெளிப்பகுதியில் மணல் இருப்பது என பல்வேறு புகார்கள் கூறப்பட்டன. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியின் போது இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தோளில் அடிபட்டிருந்தது. இந்நிலையில் மைதானம் மோசமாக உள்ளது உண்மைதான் என்றும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு முன்னதாக குறைகள் சரி செய்யப்படும் என்றும் ICC தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வருகிற 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மானிய கோரிக்கை எந்தெந்த தேதியில் நடக்கும், எத்தனை நாட்கள் பேரவை கூட்டம் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். இதற்காக ஜூன் 24ஆம் தேதிக்கு முன்னதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்யும் நடைமுறையை படிப்படியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், நடந்து முடிந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் பதவியேற்பு நாள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என கூறினார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் பேரவை கூட்டத்தொடர் என்பதால் முக்கியமான விவாதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டப்படுவது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட வாய்ப்புள்ளது. வருகின்ற ஜூன் மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன். அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற 24ஆம் தேதிக்கு முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். புதுக்கோட்டைக்கு அருகே
குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகாரை மட்டுமே சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை கரம்பக்குடியைச் சேர்ந்த சண்முகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் புதுக்கோட்டை சங்கமுடுதி கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகார் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் அம்மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இரட்டை குவளை முறை பின்பற்றப்படுவதாக கூறியிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடியின் துணை காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் முதல் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கூடுதல் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டதுடன் வழக்கு தொடர்பாக மேலும் பல புதிய புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கு தொடர்பான புதிய புகார்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் என்றனர். குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி காவல்துறையினரை அறிவுறுத்தினர். மேலும் கூடுதல் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டு வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் தற்காலிகமாக பாதுகாக்கப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சரியான பாடம் புகட்டுவதாக விமர்சித்துள்ளார். தற்போதைய தேர்தல் முடிவுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தற்காலிகமாக பாதுகாத்திருப்பதாக கூறியுள்ளார். 234 இடங்களில் இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி இந்திய மக்களின் வெற்றி என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இந்து சமூகமே பாஜகவை புறக்கணித்திருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் வெற்றியை பரிசாக தந்த மக்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் டெபாசிட் தொகையை தவிர வேறு எந்த செலவும் செய்யாமல் சுமார் 15,000 வாக்குகளை பெற்றது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுக்கோட்டை சின்னப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற இளைஞர் பிஸ்கட் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீட்டெடுப்பதற்காக தேர்தலில் போட்டியிட்டதாக அவர் தெரிவித்தார். இவர் தேர்தலுக்காக நேரில் சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்தோ பரப்புரை செய்தோ வாக்கு சேகரிக்கவில்லை. நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு வாக்கு சேகரித்ததாக செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் 14,896 வாக்குகளை இவர் பெற்றுள்ளார். இதனிடையே தீப்பெட்டி சின்னமும் பிஸ்கட் சின்னமும் பார்ப்பதற்கு சற்று ஒரே மாதிரியாக இருந்ததால் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க சென்றவர்கள் மாற்றி பிஸ்கட் சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் என்று பலரும் பேசி வருகின்றனர். இருப்பினும் எந்த செலவும் செய்யாமல் சுமார் 15,000 வாக்குகளை பெற்ற இளைஞர் இனம் புரியாத மகிழ்ச்சியில் உள்ளார். என்னால் ஃபைனான்ஸ் லெவலில் என்னால் பெருசாக எதுவும் எனக்கு ஓட்டு வெளியில் போய் கேட்குற அளவுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்ச இதில் நான் தெரிஞ்ச சர்க்கிளில் மட்டும் கால் பண்ணி இது மாதிரி பேசினது தான். நான் ஓட்டு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் மட்டுமே விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரித்து வருகிறது. இதில் தன்மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு சென்று திரும்பிய மறுநாளே மொபைல் போன், சிம் கார்டுகளை ஒப்படைக்க கூறி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியதாக மனுதாரர் கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி காவல்துறையினருக்கு சராமாரியாக கேள்விகளை எழுப்பினார். இதைத் தொடர்ந்து கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் மட்டுமே விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதே நேரத்தில் கேசவ விநாயகத்தின் கோரிக்கையை நீதிபதி ரத்து செய்ய மறுத்துவிட்டார். சட்டவிரோத நடவடிக்கையால் கருவுற்ற 15 வயது சிறுமியின் கருவை கலைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது 15 வயது மகள் சட்டவிரோத நடவடிக்கையால் கர்ப்பமாகி இருப்பதாகவும் குழந்தை பெற்றெடுக்கும் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரது வயிற்றில் வளரும் கருவை கலைக்க அனுமதி வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மனுதாரரின் மகள் குழந்தை
பெற்றெடுப்பது மிகவும் பாதுகாப்பற்றதாக இருக்கும் என்றும் குழந்தையை பெற்றெடுத்தாலும் அதை வளர்த்தெடுப்பது என்பது சிரமமான ஒன்றாக இருக்கும் என கருத்து தெரிவித்தார். எனவே மருத்துவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் மனுதாரர் மகளின் வயிற்றில் உள்ள கருவை கலைக்க அனுமதி வழங்குவதாக உத்தரவு பிறப்பித்தார். திருப்பத்தூரில் கனமழையை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலையின் கழிவுநீர் பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுகிறது. பலமுறை புகார் அளித்தும் கண்டும் காணாமல் அதிகாரிகள் செல்வதாக சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்தது. சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் நேரடியாக திறந்துவிட்டதாக தெரிகிறது. இதனால் மாராப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாற்றின் நீர் மலை போல் நுரை பொங்கி ஓடுகிறது. இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது, பாலாற்றில் தோல் கழிவுநீரை தொழிற்சாலைகள் திறந்து விடுவது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். போதிய நீர்வரத்து இல்லாததால் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதற்கு மாறாக அணையில் முற்றிலும் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. தற்போது அணைக்கு நீர்வரத்து 529 கன அடியாக உள்ள சூழலில் நீர்மட்டம் 44.88 அடியாக சரிந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக மட்டும் அணை மின் நிலையம் வாயிலாக 2100 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் போதிய நீர்வரத்து இல்லாததால் ஜூன் 12ஆம் தேதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தண்ணி மேட்டூர் நிலவரம் தண்ணி உங்களுக்குலாம் தெரியும். அது வேலை சொல்லும்போது மேட்டூர் தண்ணி வந்தால் அந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்காது என்று நினைக்கின்றேன். தண்ணீருடைய வரத்து பொறுத்து தான் அதற்குரிய தயார் நிலையில் விதைகள், விவசாயத்துக்கு வேண்டிய விதைகள், இடுபொருட்கள், உரங்கள் தேவையான அளவுக்கு இருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக அவரது வீடு மற்றும் தோட்டத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்தினர். கடந்த மே 4ஆம் தேதி வீட்டின் தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் ஜெயக்குமார் தனசிங் உயிரிழந்து கிடந்துள்ளார். இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 32 பேருக்கு சம்மன் அனுப்பி நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட தடயவியல் துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்டோர் ஜெயக்குமாரின் தோட்டம் மற்றும் அவரது வீடு உள்ள பகுதியைச் சுற்றி ஆய்வு நடத்தினர். ஈரோட்டிலிருந்து சேலத்திற்கு சந்தன கட்டைகளை கடத்த முயன்ற கேரள கும்பலை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கேரளாவுக்கு சந்தன கட்டைகளை கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி தனிப்படை அமைத்து சோதனை மேற்கொண்டனர். நேற்று இரவு மகுடஞ்சாவடி சாலையில் வாகன தணிக்கையின் போது ஈரோட்டிலிருந்து வந்த வேனை மறித்து சோதனை செய்தபோது சாக்கு மூட்டைகளில் 1.5 டன் சந்தன கட்டைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்து காரில் இருந்த முகமது சுஹேல், முகமது பசிலுர் ரஹ்மான் ஆகியோரை கைது செய்து விசாரித்ததில் இந்த கடத்தலில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த முகமது மிசைல், முகமது அப்ரார், பஜாஜ், உமர் ஆகிய 4 பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்தகத்தில் ஊசி செலுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர் கீர்த்திவாசன் என்ற சிறுவனுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நடுவலூரில் உள்ள மருந்தகத்திற்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் கீர்த்திவாசனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்க கோரியதாக தெரிகிறது.
அப்போது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்தகத்தில் இருந்தவர்கள் ஊசி செலுத்தியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டிற்கு சென்ற நிலையில் கீர்த்திவாசனுக்கு வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டதால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உடற்கூறாய்வில் தவறான ஊசி செலுத்தியதே உயிரிழப்பிற்கு காரணம் என தெரியவந்தது. இதையடுத்து மருந்தக உரிமையாளர் செந்தில்குமாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் 25 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் உணவக உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யதேந்தர் என்பவருக்கு நன்கு பழக்கமான முகேஷ்குமார் புரோஹித் என்பவர் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த ஆண்டு தனது உணவகத்தில் பங்குதாரராகும்படி கூறிய முகேஷ்குமார் அதில் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் யதேந்தரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தனது தொழிலை விரிவுபடுத்த 25 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் 20 விழுக்காடு லாபம் தருவதாகவும் முகேஷ்குமார் கூறியதால் அதை நம்பி அவர் கேட்ட தொகையை யதேந்தர் வழங்கியதாக தெரிகிறது. பின் பங்குதாரருக்கான பத்திரம் எழுதி தராமல் முகேஷ்குமார் அலைக்கழித்து வந்ததாகவும் பணத்தை திரும்ப கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து முகேஷ்குமாருக்கு எதிராக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் யதேந்தர் புகார் அளித்தார். இந்நிலையில் முகேஷ்குமார் மீது மோசடி, கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசியது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் மூங்கில் கம்புகள் மின் கம்பங்களாக நடப்பட்டுள்ளன. பல்வேறு கிராமங்களில் மின் கம்பிகள் தாழ்வாக செல்வதால் விவசாயிகள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். விவசாய நிலங்களில் பயிர்கள் உரசும் அளவிற்கும் மனிதர்கள் எட்டித் தொடும் மிக குறைந்த உயரத்திலும் மின்சார கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல நேரங்களில் விவசாய பயிர்கள் மீது மின்கம்பி உரசி தீ விபத்து ஏற்படுகின்றது. இதனால் மூங்கில் கம்புகள் நட்டு மூங்கில் குச்சிகள் மூலம் மின் கம்பங்கள் அமைத்து மின்சார கம்பிகள் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளன. இது எந்த நேரத்திலும் கீழே விழுந்து பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறினாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். மின்சார வாரிய உதவி பொறியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டபோது விரைவாக பாதிப்பு உள்ள இடங்கள் சரி செய்யப்படும் என்றும் புதிய உயர்மட்ட கம்பங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்கவில்லை என கூறி 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியலை கைவிட்ட மாற்றுத்திறனாளிகள் சுமார் 2 மணி நேரமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர் முறையாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஓடை பகுதியில் தொடரும் மணல் கொள்ளையால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சில்வார்பட்டி பகுதியில் உள்ள வெட்டுவான் ஓடையில் இரவு நேரங்களில் சுமார் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு மணல் எடுக்கப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி விவசாயிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே காற்றாலை நிறுவனத்தில் மின்கம்பங்களை திருடிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒட்டப்பிடாரம் அருகே சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள தனியார் காற்றாலை நிறுவன வளாகத்தில் மின் விளக்குகள் அமைப்பதற்காக வைத்திருந்த மின்கம்பங்கள் திருட்டு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஒட்டப்பிடாரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மேலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராபின் சிங், சங்கர ராஜபுரத்தைச் சேர்ந்த ராஜன் ஆகியோர் கேஸ் வெல்டிங் மூலம் மின்கம்பங்களை வெட்டி எடுத்துச் சென்று முப்பிலி வெட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரிடம் விற்றது தெரியவந்தது. இதையடுத்து மின்கம்பங்களை திருடிய ராபின் சிங், ராஜன் மற்றும் முத்துக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து 1.20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்கம்பம் மற்றும் திருட பயன்படுத்திய சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மான்கொம்பு மற்றும் 2 தோட்டாக்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவேலி அருகே உள்ள முல்லை நகரில் உள்ள வீடுகளில் வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கோவிந்தசாமி என்பவரது ஆட்டுக்கொட்டகையில் மான்கொம்பு மற்றும் 2 தோட்டாக்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கோவிந்தசாமி மற்றும் உதயகுமார் ஆகியோரை கைது செய்தனர்.
காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து சுமார் 4 கிலோ எடை உள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சிறையில் அடைத்தனர். அவரது பெயர் பிரகாஷ் என்பதும் கஞ்சா விற்பனையை தொழிலாகவே செய்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி ஆடு, வெள்ளாடுகள் அதிக அளவில் விற்பனையாகின. 1 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. இதேபோல் சேலம் மாவட்டம் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் 6 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பேருந்து நிலையம் அருகே மார்க்கெட் பஜார், கீழ பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரைக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்பதால் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பேரூராட்சி அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட கடைகளை அகற்றினர். சேலம் ஆத்தூரில் உள்ள வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 93 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகம் நடைபெற்றது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த வாரங்களை காட்டிலும் மஞ்சள் வரத்து குறைந்தது. இதனால் குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் விலை குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு, மலையடிவார கிராமங்களில் சிறுத்தை நடமாடுவதை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மணிமுத்தாறு மலையடிவார பகுதியில் கடந்த சில நாட்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளை சிறுத்தை வேட்டையாடி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இயக்குநர் இளையராஜா அறிவுறுத்தலின் பேரில் வனத்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பணியாளர்களாக உள்ள செல்வகுமார் என்பவரின் இருசக்கர வாகனம் திருட்டு போன நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அதே சமயம் அங்குள்ள மருத்துவமனைக்கு முழுநேர காவலாளியை நியமிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் செல்போனை திருடிக் கொண்டு தப்பியோடிய திருடனை காவல்துறையினர் உடனடியாக விரட்டி பிடித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜ் என்பவர் தனது குடும்பத்துடன் கோவையில் உள்ள சுற்றுலா தலமான தியானலிங்க மையம் சென்றுவிட்டு பேருந்தில் திரும்பி வரும்போது அவர் பையில் இருந்த மொபைல் போன் காணாமல் போனது. இதையடுத்து ராஜ் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் உள்ள புற காவல் நிலையத்தில் தலைமை காவலர் கந்தசாமியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து பேருந்தில் வந்தவர்களை காவல்துறையினர் சோதனை செய்தபோது செல்போனை திருடியவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். காவல்துறையினர் உடனே துரத்திச் சென்று செல்போனை திருடியவரை மடக்கி பிடித்தனர். காவல்துறையினரின் துரித நடவடிக்கைக்கு பயணிகள் பலரும் பாராட்டு தெரிவித்தனர்.